மகளே, கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்குறது மாதிரி நம்ம அந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணி வச்சுங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 27/8/2026க்கான ஒரு கணிப்பை பார்த்தலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி சார்ட் வச்சு தான் நம்ம இன்றைக்கி எடுக்க போகிறோம். ஓகேவா? நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி சார்ட் வச்சு எடுக்கலாம், நம்ம டெய்லி சார்ட் வச்சு எடுக்கிறோம். இதில் வந்து நம்ம வந்து ஒரு 4 டேஸ் ரிசல்ட்டாக நம்ம நோட் பண்ணிக்கலாம். இதில் 168 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் எப்படி எடுக்க நம்ம பார்த்துருவோம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி நீங்கள் கேரளா டிக்கெட் நம்பர் போகிற முதல் ப்ரைஸ் லிஸ்ட்டு பார்த்துங்க. அதில் ரேட்டெல்லாம் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நம்பரை போட்டுக்கலாம். எங்களோட புக்கிங் நம்பர்னு பார்த்தீங்கன்னா 9944411327 அந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு நீங்கள் வாட்ஸ்அப் மூலிமா நம்பர் போட்டுக்கலாம். என்கிட்ட பதிவுக்கான கடைசி நேரம் 3-5 வரைக்கும் நம்பரை போட்டுக்கலாம். ஓகேவா? ஓகே நம்மளே, நம்ம 168 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல்போர்ட் நம்பர் எப்படி எடுக்குன்னு நம்ம பார்த்துருவோம். ஓகேவா? இப்போ 168 போட்டுக்கிறோம். இதில் டேன் ஆப்ஷன் போட்டு தான் நம்ம எடுக்க போகிறோம். ஃபார்மல் நம்பர் 691 போட்டு எடுத்துக்கலாம். இதில் எப்பயும் போல் முதற்கூடிய நம்பர் நோட் பண்ணிக்கிறோம். இதில் வந்து 1 அப்படின்ட்டு 2 கிடச்சிருக்கு. 1 2 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? இப்போ 168 போர்டில் நமக்கு 1 2ன்னு கிடச்சிருக்கு. இல்லை 1 நம்பர் அடுத்த நாள் நமக்கு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் 315. இந்த 315 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர் நான் அதெல்லாம் பார்த்துருவோம். அப்புறம் 315 டேன் ஆப்ஷன் போட்டு எடுக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா முதற்கூடிய நம்பர் 6 அப்படி சைபர் கிடச்சிருக்கு. 6 சைபர் தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? அப்புறம் 315 போர்டில் நமக்கு 6 சைபர் கிடச்சிருக்கு. இதில் சைபர் பற்றி நமக்கு அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 405. 405 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்துருவோம். இப்போ 405 டேன் ஆப்ஷன் 691 போடியில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதற்கூடிய நம்பர்னு பார்த்து நமக்கு வந்து 4 அல்லது 9 கிடச்சிருக்கு. 4 9 நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? இப்போ 405 வச்சு அடியில் நமக்கு 4 9ன்னு கிடச்சிருக்கு. இதில் 9ஆம் நம்பர்னு பார்த்து நமக்கு ஏ போர்டு பி போர்டு சி போர்டில் 3 போர்ட்லேயும் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 999 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர் என்ன பார்த்துருவோம். 999 டேன் ஆப்ஷன் போட்டு அடிக்கல. நமக்கு பார்த்தீங்கன்னா முதற்கூடிய நம்பர் 7 பிளட் 5 கிடச்சிருக்கு. 7 5 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? இப்போ 999 போட்டு நமக்கு 7 அல்லது 5லேருந்து ஒரு நம்பர்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்கும். கணிப்பில் வந்துச்சுனாலும் டைப் பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச ஒரு 7ஆம் நம்பர் வரலாம். அதிகமாக இந்த மாதம் 9க்கு 7 இந்த மாதிரி தான் அதிகமாக அடிக்கிறீங்க. 5 வந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நாம் வந்து ஒரு 4 டேஸ் எடுத்து 1 0 ஓகேவா, அடுத்து 9 நமக்கு இப்படி பாஸ் ஆகிருக்கு. ஓகேவா? மேக்ஸிமம் 7ஆம் நம்பர் வந்துச்சுன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு பி போர்டு அண்டு ஏசி போர்டு இந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கலாம். கண்டிப்பாக ஏ போர்டு வந்துச்சுனாலும் நீங்கள் டைப் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, அடுத்தபடி பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு ஆல்போர்ட் நம்பர் எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு 5 டேஸ் ரிசல்ட்டாக நம்ம நோட் பண்ணிக்கலாம். இது 695 வச்சு நம்ம இன்னொரு நம்பர் ஆல்போர்டு எப்படி எடுக்குன்னு பார்த்துருவோம். இப்போ 695 போட்டுக்கிறோம். காஸ்ட் ஆப்ஷன் போட்டுக்கிறோம். 652 போட்டுக்கிறோம். இதில் முதற்கூடிய நம்பர் நோட் பண்ணிக்கிறோம். இதில் 8 அப்படி 7 கிடச்சிருக்கு. 8 7 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? இப்போ 695 போட்டு எடுக்க நமக்கு 8 7ன்னு கிடச்சிருக்கு. 8ஆம் நம்பர்னு பார்த்து நமக்கு வந்து சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் 168. 168 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர் நான் அதனை பார்த்துருவோம். இப்போ 168 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதற்கூடிய நம்பர் 03ன்னு கிடச்சிருக்கு. 03 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? இப்போ 168 போர்டில் நமக்கு 03ன்னு கிடச்சிருக்கு. இல்லை 3ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் 315 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர் என்ன ஆகுதுன்னு பார்த்துருவோம். இப்போ 315 காஸ்ட் ஆப்ஷன் 652 போர்டில் நமக்கு 5 அப்படி 6ன்னு கிடச்சிருக்கு. 5 6 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? இப்போ 315 போர்டில் நமக்கு 5 6ன்னு கிடச்சிருக்கு. இல்லை 5ஆம் நம்பர்னு பார்த்து நமக்கு வந்து சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் 405 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். 405 காஸ்ட் ஆப்ஷன் 652 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதற்கூடிய நம்பர் 2 அப்படி 9 கிடச்சிருக்கு. 2 9 நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? இப்போ நம்ம 405 வச்சுட்டு நமக்கு 2 9 கிடச்சிருக்கு. 9ஆம் நம்பர் நமக்கு ஏ போர்டு சி போர்டு பி போர்டு எல்லா போர்ட்லேயும் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் 999 வச்சு நம்ம அடுத்த நாள் ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். இப்போ 999 போட்டு அடிகள் நமக்கு பார்த்தீங்கன்னா முதற்கூடிய நம்பர் 1 அப்படி 2ன்னு கிடச்சிருக்கு. 1 2 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா?
999 போர்டில் நமக்கு 1 அல்லது 2லேருந்து ஒரு நம்பர்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 5 டேஸ் ரிசல்ட் எடுத்துருந்தோம். இதில் 8, 3, 5, 9 மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு அல்லது சி போர்டில் தான் நமக்கு வந்து வருது. நம்ம 5 டேஸ் ரிசல்ட் எடுத்திருந்தோம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏ போர்டு சி போர்டுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஏ போர்டில் வரத்துக்கு 1ஆம் நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கலாம். 9க்கு 1 தான் அந்த மாதம் அதிகமாக அடிக்கக்கூடிய நம்பர் இருக்குது. கண்டிப்பாக 1ஆம் நம்பர் வந்துச்சுன்னா நீங்கள் மேட்ச் பண்ணி விளையாடுங்க. ஓகே, வாங்க நம்ம இன்னொரு நம்பர் எடுத்து கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் 7 அப்படி 5லேருந்து ஒரு நம்பர் எடுத்தோம். ஏன்னா 7 வரலாங்கிற மாதிரி தான் இருக்குது. 1 அப்படி 2லேருந்து ஒரு நம்பர் எடுத்தோம். இதில் 1 வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் கெஸ்ஸிங் எடுத்துக்கோம். நம்பர்ஸ் உங்கள் கண்டிப்பாக வந்துச்சா டைப் பண்ணி பாருங்கள். இது வந்து கன்ஃபார்ம் நம்பரான்னு கேட்டால் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. இது ஒரு கெஸ்ஸிங் மட்டும் தான். ஏபிபிசிஎஸ்சிக்கான ஒரு கெஸ்ஸிங்னு பார்த்தோம்னா நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் 71, 17, 72, 27, 51, 15, 52, 25. ஓகேவா? ஏபிபிசியை பொறுத்தவரைக்கும் நம்ம 4 நம்பர்ஸை மேட்ச் பண்ணி கொடுத்தோம். இந்த நம்பர்ஸ் எல்லாம் உங்கள் கணிப்பில் மேட்ச் வச்சாலும் டைப் பண்ணுங்கள். அப்படி கெஸ்ஸிங்காக மட்டும் பார்த்துட்டு விட்டுருங்க. ஓகேவா? ஓகே, நம்மள லாஸ்ட்டு நம்ம வீடியோ போட்ட இன்றைக்கி ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 999 அடிச்சிருக்காங்க. அதுக்கான ஒரு கமெண்ட்ஸ் யார் வின்னிங் கொடுத்துன்னு பார்த்துருவோம். நமக்கு வந்து 3 நம்பருமே நமக்கு 9 அடிச்சிருந்தாங்க. வேறு பார்த்தீங்கன்னா ராஜாவில் 89 போட்டிருக்காப்புல. ஆனால் ஒரு சூப்பராக தான் எடுத்துருக்காப்புல. ஆனால் ஒரு 2 9 போட்டாங்கன்னா நமக்கு நல்ல வின்னிங்காக. சோஃபியா வரும் பார்த்தீங்கன்னா ஆல்போர்டில் 9 கொடுத்துருக்காப்புல. 9ஆம் நம்பர் வச்சுருந்தா நல்ல ஒரு சூப்பரான வின்னிங் வந்திருக்கும். அடுத்தபடி தீபா பார்த்தீங்கன்னா 9 தான் கொடுத்துருக்காப்புல. சி போர்டில் 9 கொடுத்துருக்காப்புல. ஆல் போர்டில் 9, எல்லா போர்ட்லையும் பார்த்தீங்கன்னா 9 சூப்பராக வந்து பாஸ் ஆகிருக்கு. ஆல் போர்டு மட்டும் டைப் பண்ணிங்கன்னா 3 மடங்கு வெட்டியாக தான் இருந்திருக்கும். ஒரு அற்புதமான ஒரு கணிப்பு தான். ஓகே, நம்மள இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தீபா அவர் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஆல் போர்டு தான் கொடுத்துருக்காப்புல. நீங்கள் மேட்ச் பண்ணி விளையாடுங்க. பார்த்தீங்கன்னா 609 இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காப்புல. ஓகே, நம்ம நிறைய பேர் கமெண்ட் பண்ணாமல் பார்க்குறீங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக்கை பண்ணிக்கங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். புதுசாக பார்க்குறவங்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனில் ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் மனக்கான ஒரு சிறப்பான கணிப்புடன் சந்திப்போம்.